Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் UGC NET Paper 1 Mathematical Reasoning and Aptitude இந்த சாப்டரோட நம்பர் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், பிளட் ரிலேஷன் அண்ட் அதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் MCQs தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்பர் சீரீஸ், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன்ஸ் இந்த டாபிக்லாம் கவர் ஆக போகுது. இப்போ நம்ம ஃபவுண்டேஷனல் லெவல் பார்க்கலாம். இப்போ நம்பர் சீரீஸ். இப்போ நம்பர் சீரீஸ் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அரேஞ்ச்டு இன் டெஃபினட் பேட்டர்ன் பேஸ்ட் ஆன் லாஜிக். இப்போ நம்பர் சீரீஸ் அப்படின்னும் போது ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி செவரல் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறது தான் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும், அது பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த லாஜிக்கை அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் ஆர் மிஸ்ஸிங் நம்பர் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த நம்பர் சீரீஸ். இதுக்கான டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷின் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், இந்த டைப் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் சீரீஸ். அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னும் போது ஒரு நம்பரும் +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8 டேஷ் என்ன வரும் அப்படின்னு கேட்குறது. அண்ட் +5 அப்படின்னும் போது 5, 10, 15, 20, 25 டேஷ் கொஷின் மார்க் இந்த மாதிரி கேட்குறது. அண்ட் இன்டூ 2 அப்படின்னும் போதும் இன்டூ 2ஆல் மல்டிப்ளை ஆகிறது 8, 16, 32 டேஷ் இந்த மாதிரி கேட்குறது எல்லாமே அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரே நம்பர் இப்போ இன்டூனா இன்டூ 2 மட்டும்தான் ஆகிட்டுருக்கும், 5னா இன்டூ 5 மட்டும்தான் ஆகும், +5னா +5 மட்டும்தான் அந்த பேட்டர்னில் வரும். இதெல்லாம் அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோமெட்ரிக் சீரீஸ் அப்படின்றப்போ அதே மாதிரி மல்டிப்ளை தான், இதில் கொஞ்சம் டிவிஷனும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இப்போ 24, 12, 6 இந்த மாதிரி வரும். அப்போ என்ன ஆகுது இங்கே பேட்டர்ன் 24 டிவைடட் பை 2 12, அதனால நெக்ஸ்ட் நம்பர் 12 வருது. நெக்ஸ்ட் 12 டிவைடட் பை 2 6, அதனால நெக்ஸ்ட்டு 6 வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 6 டிவைடட் பை 2 3 தான் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது இந்த ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் அப்படின்னும் போது ஆல்டர்னேட்டிவாக வரும். ஓகே, ஒன்று ஆட் நம்பர், இன்னொன்று ஈவன் நம்பர், ஒன்று ஆட் நம்பர், இன்னொன்று ஈவன் நம்பர், இந்த மாதிரி வருது. இது எல்லாமே ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இங்கே 15 டேபிள்ஸ்க்கானதெல்லாம் வரும், இங்கே 10 டேபிள்ஸ்க்கானதெல்லாம் வரும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லாம் 15 1s ஆர் 15 2s ஆர் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10, 20, இங்கே 30 வரும். அப்போ இங்கே என்ன 15 3s ஆர் என்ன வரும் 45, அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி இருக்க சீரீஸ் தான் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் ஒரு டைப்பாகவும், அண்ட் செகண்ட் 4, 6லாம் ஒரு டைப்பாகவும் ஒரு பேட்டர்னில் வர்றது ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மிக்சட் பேட்டர்ன். மிக்சட் பேட்டர்ன் அப்படின்னும் போது ஒன்று +2 ஆகும், இன்னொன்று -2 ஆகும். +2 -2 ஆர் +1 +2 +3 இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3, 6, 10 இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வருது. இப்போ 1 + 2 3. ஓகே, 3 + 3 6, 6 + 4 10. அப்போ 10 + 5 15, அதுதான் நெக்ஸ்ட் நம்பர். அப்போது மிக்சட் பேட்டர்ன் அப்படின்னும் போது இங்கே +2, இங்கே +3, இங்கே +4, இங்கே +5. அப்போ இந்த பேட்டர்ன் நம்ம பார்க்கணும், ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகி ஆட் ஆகுது. இது மிக்சட் பேட்டர்ன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் க்யூபு இல்லைனா ஸ்கொயர். இந்த க்யூபு ஸ்கொயர் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா 4, 9, 16, 25 ஐஃபன் கொஷின் மார்க் என்ன வரும். இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரணும், 6 ஸ்கொயர் வரணும். 6 ஸ்கொயர் என்னது 36. அப்போ அதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி வருது ஸ்கொயர். அண்ட் க்யூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 க்யூப் 1, 2 க்யூப் 8, 3 க்யூப் 27 இந்த மாதிரி நீங்கள் கற்று வச்சுக்கணும். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்கும்போது 64 தான் ஆன்சர். இந்த மாதிரி வர்றது ஸ்கொயர் ஆர் க்யூப் பேஸ்ட் சீரீஸ். இப்போ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் சீரீஸ். நெக்ஸ்ட் இதுக்கான காமன் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். காமனாகவே இதில் அடிஷன் இருக்கும், சப்ராக்ஷன் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்ட் இது இல்லாமல் ஸ்கொயர் இருக்குது, க்யூப் இருக்குது, ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒரு டேபிளில் ஒரு டைம் மட்டும் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5,
7 இது எல்லாமே. 9 அப்படின்றது வராது. ஏன் வராது? அது 3 டேபிள்லேயும் வருது, 1 டேபிள்லேயும் வருது, 9 டேபிள்லேயும் வருது. ஸோ இதனால 9ன்றது வராது. 1 டைம் மட்டும் மல்டிப்ளை ஆகிறது தான் ப்ரைம் நம்பர். அண்ட் டிஃப்ரென்சஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் அப்படின்னும் போது 2 லேயரோடு வரும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா, +2 வருது இல்லையா, அந்த +2க்கு கீழே இன்னொரு லேயர் லாஜிக் கண்டுபிடிச்சி மேலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக போக இருக்க வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 2, 6, 12, 20, 30. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னும் போது 2க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. 6ம் 12ம் 6, 12ம் 20ம் 8, 20ம் 30ம் 10. அப்போ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க? 4, 6, 8, 10. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 12 வரும். இப்போ 12 தான் ஆன்சர் அப்படின்னு 12ன்னு எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணி வரது தான் ஆன்சர். அப்போது இங்கே பாருங்கள் 20 + 10 தான் நம்மளுக்கு 30. அதே மாதிரி அப்போது 30 + 12 என்னது 42. அப்போ இந்த 42 தான் நம்மளோட ஆன்சர். இது தான் நம்பர் சீரீஸ். இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் கோடிங் அண்ட் டீகோடிங்கோட கான்செப்ட் பார்க்கலாம். Coding and decoding is a method of writing a word or sentence in a secret code. என்ன கோட், அதுக்குள்ளே என்ன பேட்டர்ன் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்ட் ரைட் பண்ணுறது தான் இந்த டீகோடிங் ஆர் கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் நம்பர்ஸும் இருக்கலாம் அண்ட் லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். லெட்டர் ஷிஃப்டிங் அப்படின்னும் போது ஏக்கு சி, பிக்கு டி இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறது. அதாவது ஏ, பி, சி, டி, இ இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. ஏக்கு சின்னு போடுறது, பிக்கு டின்னு போடுறது. அப்போ சிக்கு என்ன போடுவாங்க? ஈன்னு போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறத இந்த லெட்டர் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் பொசிஷன் கோடிங் அப்படின்னும் போது ஏ என்னது 1. இப்போ ஏபிசிடி நீங்கள் எழுதிப்பீங்க. ஓகே, இசட் வரைக்கும். ஏன்றது 1, பின்றது 2, சின்றது 3, டி 4, இ 5, இது Z 26. இந்த மாதிரி எல்லா ஆல்ஃபபெட்ஸ்க்குமே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சும் நம்மளுக்கு அந்த பொசிஷன் கோடிங் வரும். நெக்ஸ்ட் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஒரு வேர்டில் இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங், அப்போ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்பாங்க. அது வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். மிக்சட் கோடிங் அப்படின்னும் போது இது எல்லாமே மிக்சடாக இருக்கும். லைக் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட நம்மளுக்கு கோடிங் வரும். இதெல்லாம் தான் டைப்ஸ். நெக்ஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். CAT = DBU. நீங்கள் இதை கேட்டுன்னு படிக்கக்கூடாது, CAT. அப்போ சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு பி கொடுத்துருக்காங்க, டிக்கு யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும். அதாவது சிக்கு அப்புறம் டி வரும், ஸோ சிக்கு டி கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்கு அப்புறம் என்ன வரும்? இ வரும். அப்போ டிக்கு இ. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இங்கே வருது மிடில், ஏக்கு பி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி. ஓகே, நெக்ஸ்ட் டிக்கு அப்புறம் யூ வரும். அண்ட் அதே மாதிரி ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும். இந்த மாதிரி நம்ம இந்த கொடுத்துருக்க கொஷின் என்ன பேட்டர்ன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை கேட்டிருக்க கொஷனில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? இதுதான் கோடிங் அண்ட் டீகோடிங். நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன் கொஷின்ஸ் டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது, இவங்க அவங்களுக்கு யார், இந்த மாதிரி கொஷினை ஏபிசி இப்படி சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாதர் சன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக சொல்லாமல் இன்டைரக்டாக தே வில் கிவ் அ ஹிண்ட். அந்த ஹிண்ட் வழியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபாதர் சன்னுனா யார்? நம்மளுக்கு பிரதர். நம்ம அப்பாவோட பையன் நம்மளுக்கு பிரதர். ஓகே, அண்ட் அம்மாவோட பிரதர் யார்? நம்மளுக்கு மாமா, அங்கிள். ஓகே, இப்போது இங்கிலீஷில் பொறுத்த அளவுக்கு மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே அங்கிளில் தான் வருவாங்க. ஓகே, இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கிடையாது, எல்லாருமே அங்கிள்ன்ற கேட்டகரியில் தான் வருவாங்க. அதே மாதிரி ஆன்ட்டியில் யார் யார் வருவாங்கன்னா அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாருமே ஆன்ட்டி அப்படின்ற கேட்டகரியில் தான் வருவாங்க. ஓகே, இவங்களுக்கு தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. அண்ட் சன்ஸ் ஒய்ஃப், நம்ம பையனோட ஒய்ஃப் யார்? நம்மளுக்கு டாட்டர் இன் லா. ஓகே, இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A is a brother of B. B is a mother of C. What is A to B?
இந்த கொஷினை நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். மேல் எல்லாமே ப்ளஸில் போட்டுக்கோங்க அண்ட் ஃபீமேல் எல்லாமே மைனஸில் போட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி. இப்போ ஏ பிரதர் ஆஃப் பி கூட பிறந்தாங்களே, ஸோ பக்கத்தில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, அண்ட் பி இஸ் த மதர் ஆஃப் சி. பீன்றவங்க மதர், அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. யாரோட மதர்? சியோட மதர். அதை நெக்ஸ்ட் லைனில் போட்டுக்கோங்க பசங்க எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனில். ஸோ நம்ம கீழே போட்டுக்கிறோம் சி. இப்போ வாட் இஸ் ஏ டு சி? சிக்கு ஏ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம அம்மாவோட அண்ணன் ஆர் தம்பி தான் இந்த ஏ. அப்போ நம்ம தான் இது. ஓகே, சி தான் நம்மளோட அம்மாவோட அண்ணன் இல்லைனா தம்பியை நம்ம என்ன வேணும்? நம்மளுக்கு மாமா வேணும். இப்போ மேட்டர்னல் அங்கிள், அம்மா வழி வந்த மாமா, அவரை மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது மூலயமா ஆன்சர் ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட், இப்போது இந்த 3 கான்செப்ட் நம்ம தியரட்டிக்கலாக ஃபவுண்டேஷனல் லெவலில் பார்த்துட்டோம். இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நம்பர் சீரீஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் 3, 8, 15, 24, 35 இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு கொஷனை பார்த்தோன்னே நீங்கள் பேப்பர் உங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க, அந்த கொஷின் என்ன அப்படின்றத கரெக்டாக அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் எழுதும் போதே உங்களால் அதை ரிலேட் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 3, 8, 15, 24 அண்ட் 35. இப்போது 3க்கும் 8க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எடுத்தோன்னே இப்போது ப்ளஸ் பண்ணி பாருங்கள், மைனஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் ரிலேஷன் பார்த்தோம், அதில் இருக்க எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளஸ் பண்ணுங்கள், அப்புறம் மைனஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிடுங்க, அதான் நம்மளுக்கு ஈஸி. ஓகே, 3 + 5 8. 8 ப்ளஸ் எது பண்ணால் 15 வரும். 7 பண்ணால் தான் நம்மளுக்கு 15 கிடைக்கும். 15 + 9 is 24. 24 + 11 is 35. அப்போது இந்த பேட்டர்ன் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 5, 7, 9, 11. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 13 வரும். ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்து ஆட் நம்பர் சீரீஸ். 5, 7, 9, 11 ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். அப்போ 11 வந்துடுச்சு. அப்போ 12 விட்டுட்டு 13 வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 35 + 12. 35 + 13 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 48 வரும். அதுதான் இங்கே உங்களோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 2, 4, 16, 2, 5, 6. 2, 4, 16, 256. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகலை, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்லாம் போய் டச் பண்ணுது அப்படின்னாலே உங்களுக்கு நான் இங்கே ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இது ஸ்கொயர் ஆர் ரூட் நம்பரில் தான் இருக்கும். ஓகே, ஸ்கொயர் ஆர் க்யூப் ரூட் இதில் தான் இருக்கும். ஏன்னா நார்மல் அடிஷன் சப்ராக்ஷனில் இவ்வளோ நம்பர் 2ல் ஆரம்பித்து 200 போகாது. ஸோ திஸ் இஸ் அ ட்ரிக், நோட் டவுன். ஸோ அப்போ 2 இருக்குது. 2 2s are என்னது? அதாவது 2 ஸ்கொயர் என்னது? 4. 4 ஸ்கொயர் என்னது? 16. 16 ஸ்கொயர் என்னது? 256. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 256ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 256ஓட ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 65536 வரும். அங்கே உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கால்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். பட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே, இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். எக்ஸாம் ஹாலில் கடகடன் ஸ்பீட் இன்க்ரீஸை பண்ணி நீங்கள் போடணும். அதுக்கு இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப லாட் ஆஃப் டைம் கன்சியூம் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கோடிங் அண்ட் டீகோடிங்கில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு OCP தென் கேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கான ரிலேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டுக்கான ரிலேஷன் பார்க்க முடியும். இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா MNO, எம்முக்கு அப்புறம் N வரும், அதுக்கப்புறம் தான் O வரும். அப்போது ஒரு N நடுவில் விட்டுட்டு அடுத்த லெட்டர் வந்து போடுறாங்க. அதே மாதிரி ABC. அப்போ பிக்கு அப்புறம் தான் C ஒரு லெட்டர் விட்டுடுறாங்க. ஓகே, அப்போ நடுவில் ஒரு லெட்டர் விடுறாங்க. NOP.
ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் வந்து போடுறாங்க ஆன்சராக. அப்போ இதுக்கு என்ன வரும்? சி, டி, இ வருமா? ஒரு லெட்டர் விட்டோன்னா டி விட்டுட்டா இ வரும். அதே மாதிரி ஏ, பி, பி போயிடுச்சுன்னா சி, டி, யூ, வி, யூ விட்டுட்டோம் வி போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு இசிவி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கான்செப்ட். நெக்ஸ்ட், இஃப் இந்தியா INDIA is equal to JOEKB. இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த லெட்டர் தான் இங்கே வந்திருக்கு. ஐக்கு அப்புறம் ஜே, எனக்கு அப்புறம் நான் இங்கே எழுதும் போதே ஐ கேன் ரிலேட் தி பேட்டர்ன், என்ன லாஜிக் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் கொஷினை எடுத்தோன்னே பேப்பரில் எழுத சொல்கிறது. ஓகே, பேப்பரில் எழுதும் போதே உங்களுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்றது உங்கள் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். கீப் ஆன் கொஷினே பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ எண்ணுக்கு அப்புறம் ஓ, டிக்கு அப்புறம் இ, ஐக்கு அப்புறம் கே, ஏக்கு அப்புறம் பி. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சைனா கேட்குறாங்க. ஓகே, CHINA. சிக்கு அப்புறம் என்ன வரும்? டி, ஹெச்சுக்கு அப்புறம் ஐ, ஐக்கு அப்புறம் ஜே, எண்ணுக்கு அப்புறம் ஓ, ஏக்கு அப்புறம் பி. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஓகே, இது நெக்ஸ்ட் நம்பர் இருக்குது. இது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்குது. உங்களுக்கு மேபி +2 2 நம்பர் விட்டு 3 லெட்டர்ஸ் விட்டு 4 லெட்டர்ஸ் விட்டு இல்லை 2 லெட்டர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுதான் கோர் கான்செப்ட். நெக்ஸ்ட், பிளட் ரிலேஷன் பார்க்கலாம். A is father of B, B is sister of C. What is A to C? A, father of B. ஓகே, அடுத்த ஜென்ரேஷன்னா கீழே எழுதிக்கோங்க. B is a sister of C. ஓகே, B வந்து சிஸ்டர் ஆஃப் C. சிஸ்டர் பிரதர்லாம் ஒரே கூட பிறந்திருப்பாங்களே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் A to C? A, சிக்கு யார்? இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, எனிதிங். இவங்க வந்து தங்கச்சி, அக்கா இல்லைன்னா தங்கச்சி. இவங்க பிரதர் ஆர் சிஸ்டர் மேபி. ஏ யார்? கூட பிறந்தவங்களுக்கு இவங்களோட அப்பாவும் சேம் தானே, அப்போது ஃபாதர். ஓகே, உங்களுக்கு ரிலேஷன் புரியும் நம்புறேன். இந்த மாதிரி சுற்றி வளைச்சி இன்டைரக்டாக கேட்பாங்க. பட் த ஆன்சர் வில் பி வெரி சிம்பிள். ஓகே, ஏ வந்து ஃபாதர் ஆஃப் பி, பியோட சிஸ்டர் வந்து சி. இந்த மாதிரி இருக்குது. அப்போ 2 பேரும் கூட பிறந்தவங்க தான். அப்போ ஒருத்தரோட அப்பா வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு யார்? இவர் அப்பா தான். அப்போ ஃபாதர் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோன்னா, பி இஸ் அ மதர் ஆஃப் கியூ. பி மதர் ஆஃப் கியூ. கியூ இஸ் அ பிரதர் ஆஃப் ஆர். கியூ இஸ் அ பிரதர் ஆஃப் ஆர். ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஆர்? பி யார்? ஆருக்கு அம்மா. ஓகே, ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் இயர். இதுதான் வந்து பிளட் ரிலேஷனோட கான்செப்ட். இந்த மாதிரி இன்டைரக்டாக கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ண முடியணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தலையா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். மேலுக்குனா வந்து என்ன லெட்டர் கொடுக்குறாங்களோ போட்டுட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஃபீமேல்னால் என்ன லெட்டர் கொடுக்குறாங்களோ போட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. அண்ட் கூட பிறந்தவங்கன்னா இப்படி போட்டுருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் 2 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது பசங்க, டாட்டர் இல்லை சன் அப்படின்னு வரும்போது கீழே இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இல்லை கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் கூட கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 2 ஐஃபனாக போட்டு இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், டெலகிராம் சேனலோட லிங்க்கும் ஆட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ், நோட்ஸ், MCQs அண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.